ஒரு சிறிய கிராமத்தில் அழகான மாமரம் ஒன்று பெரியதாக இருந்தது. அந்த மரத்தில் தான் ஒரு சிறிய பையன் அருண் தினமும் வந்து விளையாடுவான். அருணுக்கு அந்த மரம் ஒரு நண்பனை போல இருந்தது. ஒரு நாள் அருண் மரத்து கீழே படுத்துக்கொண்டு, என் வாழ்நாளில் நான் ஒரு மாம்பழ வீடு கட்டணும், மாம்பழம் போல இனிமையான ஒரு வீடு என்று கனவு கண்டான். அருண் கற்பனையில் ஒரு குட்டி வீடு பார்த்தான். அந்த வீட்டின் சுவர் மஞ்சள் நிற மாம்பழ தோலால், கதவு பளபளக்கும் மாம்பழ கட்டியால், ஜன்னல் பச்சை மாம்பழ இலைகளால் செய்யப்பட்டிருந்தது. வீட்டின் உள்ளே சென்றால் மாம்பழ வாசம் முழுக்க பரவியிருக்கும். ஒரு நாள் அருண் மரத்திடம் பேசினான். மரமே, நான் சொன்ன மாம்பழ வீட்டை நான் கட்ட முடியுமா? மரம் இலைகளை ஆட்டியது. அதுக்கு அருணுக்கு உதவ விரும்பியது போல தோன்றியது. அடுத்த நாள் மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்து விழ தொடங்கின. அருண் அதை சேகரித்து மகிழ்ந்தான். அருண் வீடு கட்ட ஆரம்பித்தான். மாம்பழத்தை அறுத்து அதன் தோள்களை சுவராக ஒட்டினான். கட்டியை காய வைத்து கதவாக தயாரித்தான். பெரிய இலைகளை ஜன்னலாக பயன்படுத்தினான். கிராமத்தில் உள்ள சின்ன குட்டிகளும் உதவி செய்ய வந்தன. அப்படி எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்து மாம்பழ வீடு கட்டி முடித்தார்கள். வீடு முடிந்த பிறகு கிராமத்திலே எல்லாரும் வந்து பார்த்தார்கள். இப்படி இனிமையான வீடு எங்குமே பார்த்ததில்லை. குழந்தைகளின் கனவை நிஜமாயிருக்கான் என்று அனைவரும் பாராட்டினர். மாம்பழ வீடு கிராமத்தில் சின்ன குழந்தைகள் விளையாடும் இடமானது. வீடு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி, சிரிப்பு நிறைந்து இருந்தது. அருண் மகிழ்ச்சியுடன் இதை பார்த்தான். ஒரு கனவு பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல, முயற்சி தான் முக்கியம் என்று உணர்ந்தான். ஒரு நாள் பெரிய காற்று அடித்து எல்லா இலைகளும் பறந்தது. மாம்பழ வீடும் சிதைந்து போனது. அருண் கவலை அடைந்தான். மரம் மெதுவாக இலைகளை ஆட்டி, அருணே, கனவுகள் உடைந்தாலும் மனசு உடையக்கூடாது, மறுபடியும் கட்டு, இன்னும் பெரியதாக கட்டு என்று சொல்வது போல இருந்தது. அருண் மீண்டும் உற்சாகம் அடைந்தான். அருண் கிராமத்தில் பெரியவர்களையும் கூட்டி உதவிக்கு அழைத்தான். அனைவரும் சேர்ந்து இரட்டிப்பாக பெரிய வலுவான மாம்பழ வீடு கட்டினார்கள். அந்த வீடு கிராமத்தின் பெருமை, குழந்தைகளின் சொர்க்கம். அருணின் கனவு நிறைவாகி விட்டது. கதை சொல்லும் வாழ்க்கை பாடம்: கனவு காணதை பயப்படக்கூடாது. கடின உழைப்பு இருந்தால் சிறிய கனவும் பெரிய உண்மையாக மாறும்.